ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் உங்களை நன்மையினாலே முடிசூட்டி கிருபையினாலே நிரப்பி அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே கர்த்தர் உங்களை பாதுகாத்து இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மறைத்து நல்ல தீர்க்காசியும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் வியாதியிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்து கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆண்டவர் ஆரோன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த விதத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கின்ற போது எப்போதுமே நமக்கு அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. இது நம்ம எப்போதுமே மனப்பாடமாக சொல்லுவோமே, இது ஆண்டவர் எனக்கு திருப்பி எனக்கு இதையே கொடுக்குறாருன்ட்டு சரி கேள்வி கேட்காம ஆண்டவரை கேள்வி கேட்காம ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு 2 நாட்களாக ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு சில தாட்ஸை கொடுத்தாரு. அந்த தாட்ஸை நான் உங்கள்கிட்ட கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த 2021ஆம் வருஷம் கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயது முதல் கொண்டு என்னெல்லாம் சாத்தான் கோணலாக்கி வச்சானோ, படிப்பாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், என்னென்ன காரியத்தை சின்ன வயசுலேருந்து முன்னேற முடியாதபடிக்கு கோணலா திருப்பி விட்டானோ, கோணலாக்கி வச்சானோ, கர்த்தர் இந்த வருஷம் அது எல்லாத்தையும் நேராக்க போகிறேன் என்று பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கோணலானவைகளை நேராக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கோணலானவைகளை நேராக்குற விஷயத்தில் நீங்கள் நிறைய பாத்திரங்களை நீங்கள் வேதத்தில் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு எடுத்தாலும் சரி, நீங்கள் யோசேப்பு எடுத்தாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை கோணலாக போச்சு, கர்த்தர் நேராக்கினார். ஆமேன், ஆமேன். யாக்கோபுடைய காரியத்தை பார்த்தா நடுக்காட்டில் போய் படுத்தான். அதுக்கப்புறம் அவன் மாமனார் வீட்டுக்கு போனால், அங்கே போனாலும் ராகேலுக்கு பதிலாக லேயாவில் கொடுத்தா அங்கே கோணலாக போச்சு. கோணலாக போயிட்டே வந்துச்சு. 20 வருஷமாக கோணலாக போன பிறகு கர்த்தர் நேராக்கினார். ஆமேன். தேவன் எதையும் நேராக்க முடியும். ஆனால் வேத வசன கோணலானதை நேராக்குறவன் யார்? ஆமேன் என்று வேதம் கேட்குறது. பிரசங்கில வாசிக்கும் போது கோணலானதை நேராக்கினவன் யார்? கோணலாக இருக்கிறதை நேராக்கக்கூடிய ஒரே ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமேன், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எல்லாமே கோணலாக போயிடுச்சு. நியாயப்பிரமாணம் கொடுத்தால் கோணலாக போச்சு. ராஜாக்கள் வந்தாங்க, கோணலாக போச்சு. தீர்க்கதரிசி வந்தாங்க, கோணலாக போச்சு. நியாயாதிபதிகள் வந்தாங்க, கோணலாக போச்சு. எங்கேயுமே இஸ்ரவேல் ஜனங்கள் நேராகவே போகலை. எல்லாமே கிராஸ் அடித்து போய் கடைசியில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்த பிறகு தான் எல்லாவற்றையும் நேராக்கினார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவை செவ்வையாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் இருந்தவரே புலம்பினான். அப்புறம் காணாமல் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, கர்த்தர் எங்கே என்று சொல்லி அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே இரு பக்கமாய் பிரிந்ததினால் எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எலியாவின் ஊழியத்தில் எலியா 8 அற்புதங்களை செய்தான். எலிசாவின் ஊழியத்தில் 16 அற்புதங்களை செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியாவுடைய ஊழியம் அந்த தீர்க்கதரிசியுடைய வரிசையில் முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்த ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசன ஊழியத்தை எலியா செய்தான். ஆனால் எலிசா அப்படி அல்ல. அவன் ஏர் உழுகிற மாட்டை ஓட்டிகிட்டு இருந்தான். ஏர் உழுகிறவன், விவசாயி, ஏர் உழுகிறவன். ஏர் உழுந்துட்டு இருக்கும் போது அவனுடைய வாழ்க்கையே மாடு ஏறு, அவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. திடீர்னு அந்த எலியா அந்த எலிசாவை பார்த்து அவனை சொல்கிறான், கர்த்தர் உன்னை இன்னைக்கு அபிஷேகம் பண்ண போகிறான்னு சொன்னேன், கர்த்தர் உன்னை அவருடைய வேலைக்காக உன்னை அழைக்கிறான்னு சொன்னேன். ஏரை போட்டுட்டு மாட்டை போட்டு அப்படியே ஓடி வந்தவன் தான் எலிசா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய வாழ்க்கையே ஒரு சாதாரண ஏர் ஓட்டுற வாழ்க்கை. இங்கே வந்தோடனே எலிசாவுடைய கைக்கு எலியாவுடைய கைக்கு தண்ணி வாக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அவன் துணிமணி துவைக்கணும், அவன் கூட நடக்கணும். அவனுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு மாறணும்னு நினச்சி கூட பார்க்கல. கடைசியாக எலியா கிட்ட கேட்குறான், எனக்கு நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆவியின் வரத்தை 2ஆக கொடுக்கணும்னு கேட்குறான். அது முடியாதுப்பா, அது கஷ்டம், சான்ஸே கிடையாது. நீ ஏர் மாட்டை போய் மேய்ச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்த நீ. கர்த்தர் உன்னை அழைச்சார். இன்னும் நான் பார்க்குற அந்த ஷார்ப்பான பார்வை உனக்கு இன்னும் செய்யலை, வரவில்லை. உனக்கு மாடு ஓட்டி ஏர் ஓட்டி பழக்கம் இன்னும் இந்த லெவலுக்கு நீ வர முடியாது. நான் கர்த்தர் முகத்தை அப்படியே கர்மேல் பருவத்தில் உட்காந்து ஷார்ப்பாக கர்த்தரை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் நான் கர்த்தரை பார்க்கிற மாதிரி நான் உன்னை விட்டு பிரியும் போது என்னை கண்டாயானால் அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இவனுடைய வாழ்க்கை ஒரு கிராஸாக போயிட்டு இருந்த வாழ்க்கையை கர்த்தர் பிடிச்சி இவன் கையில் கொண்டு இவன் உருவாக்கி வரும்பொழுது திடீர்னு பார்த்தா கர்த்தர் அவனை விட்டு பிரிக்கிறார். பிரித்த உடனே எல்லாம் முடிஞ்சிச்சுடா, இந்த ஊழியமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம தகப்பன் போயிட்டாரு, தகப்பன மாதிரி நம்ம ஊழியம் செய்ய முடியாது ஒன்று சொல்லி அவன் கதறான். தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று அவன் கலங்கினான், அவன் புலம்பினான் வாசிக்கிறான். புலம்பினான்னு சொன்னால் இதோடு முடிஞ்சிச்சு. குதிரை வீரர் இவர் தான், ரதத்தை ஓட்டுகிறவர் தான், இஸ்ரவேல் நடத்துகிறவர் தான், இவரே போயிட்டார்னா இதுக்கப்புறம் என்ன தான் வரம் வாங்கி என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு உட்கார்ந்துருக்கும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தை 2 துண்டாக கிழிச்சிட்டான். கிழிச்சிட்டு பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த சால்வை எடுத்து, கீழே விழுந்த சால்வை எடுத்து
திரும்பி போய் யோர்தானிலே நின்று எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சால்வை பிடித்து டவுட்ல கேட்குறான், நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா? எலியா அடிச்சான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலியா அடிச்சான், சட்டுன்னு திறந்துச்சு. நான் அடிச்சது திறக்குமா திறக்காதா? என் மேலே வரம் இருக்குதா வரம் இல்லையா? பவர் இருக்குதா பவர் இல்லையா? பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாதா? ஒரு சந்தேகம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அதுதான் அவனுடைய கோணல். ஆமென் ஆமென். என்ன சந்தேகம்? எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்பாங்க. அப்படின்னா தேவன் எங்கே போனார், எங்கே போயிட்டாரு? எலியாவை நடத்தி வந்த தேவன் எங்கள் சால்வை உழுதுச்சு, ஆண்டவர் எங்கேயா போனார்? ஆண்டவர் என்ன இந்த சால்வை வச்சு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்கேயா போயிட்டாருன்ற ஒரு சின்ன ஒரு டவுட்டு, சின்ன ஒரு சந்தேகம் அவனுடைய மனசில் கோணலாக குறுக்கு நின்றுச்சு. இருந்தாலும் அந்த சால்வையை எலியா எப்படி அடிச்சனோ அடித்து தான் பார்ப்போமே, நடக்க தான் பார்ப்போமேன்னு சொல்லி அடித்த உடனே தண்ணீர் அடித்தான். அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்து போயிடுச்சு. பொதுவாக யோர்தான் நதி அப்படி பிரிஞ்சது கிடையாது. யோசுவாவின் காலத்தில் யோர்தான் நதி பிரிக்கப்பட்டது. யோசுவாவின் காலத்தில் எப்படி பிரிந்ததுன்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தான் நதி ஓரமாய் காலை வைத்தார்கள். வைத்தபோது இங்கே மேற்கிருந்து வந்ததான அந்த நதி அப்படியே ஸ்டாப் ஆகி உயரமாக வளர்ந்துட்டு போச்சு. இப்படி போன சைடு அப்படியே சவக்கடலுக்கு போயிடுச்சு. இந்த பக்கம் காலி, இந்த பக்கம் தான் நின்றுச்சு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாவே பிரிஞ்சு நின்றுச்சு. ஆமென். ஸோ யோசுவா பிரித்ததுக்கும் எலியாவும் பிரித்ததுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. யோசுவா பிரிக்கும் போது சபக்கடலுக்கு ஒரு பகுதி போய்விட்டது. எலிசா பிரிக்கும் போது இந்த பக்கம் சபக்கடலுக்கு போய் சேரல, ரெண்டுமே பிரிஞ்சு அப்படி நிற்கிது. ஆமென் ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், கர்த்தர் எலிசாவை கனம் பண்ணுகிறார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால், கர்த்தருடைய அபிஷேகம் தடைகளை உடைக்கிறது, கோணலான காரியங்களை மாற்றுகிறது, அவிசுவாசத்தை மாற்றுகிறது. எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அந்த வார்த்தை கேட்டார். சந்தேகத்தோட வார்த்தைக்கும் கர்த்தர், உன் சந்தேகத்தையே நேராக்குறேன்டா, உன் கோணலான வார்த்தையை நேராக்குறேன். எலியாவின் தேவன் எங்கே நான் கேட்குறேன், இது இங்கே தான் நிற்கிறேன் நான் சொல்லி அவன் சந்தேகத்தை மாற்றுவதற்கு சால்வை அடிச்சோன்னு சட்டான்னு திறக்கவே, எலியாவின் தேவன் எங்கேயும் கேட்டு தப்பு தான், இங்கே தான் இருக்கிறார். அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறாரா, தூரம் நிற்கிறாரா, வேலை செய்கிறாரா, வேலை செய்யவில்லையா, செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்வி வரும் பொழுது நாம கூட எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்குற இடத்துல இருக்கிறோம். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் பொழுது கர்த்தர் மேல் போட்ட சால்வை எடுத்து நீ ஓங்கி அடிப்பாயானால் எலியாவின் தேவன் கிரியை செய்கிறதை நீ பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகத்தினாலே கோணலானவைகள் நேராக்கப்படும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட கோணலானவை செவ்வையாக்கினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் நன்மை செய்கிற கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவர் மேல் ஒரு அபிஷேகத்தை வல்லமையாய் வச்சிருந்தார். ஆமென். இயேசு ஒரு நாள் ஒரு வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கும்போது மேலே கூரை இருக்குது. ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. வெளியவும் ஆள், பாத்ரூம்லேயும் ஆள், கிச்சன்லேயும் ஆள். பின்னாடி கொல்லை சைட்லேயும் பின்னாடி வர முடியாது, முன்னாடி சைட்லேயும் உள்ளே வர முடியாது. எல்லா பக்கமும் டைட்டாக பேக் ஆகிடுச்சு. ஆத்துமாக்கள் பேக் ஆகிட்டாங்க. எந்த பக்கம் அந்த திமிர்வாதக்காரனை எப்படி கொண்டு போகணும்னு தெரியலை. அதனால் அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க, திமிர்வாதக்காரன் பிடிச்சு, இவனே நடக்க முடியாமல் இருக்கிறான், ஃபுல்லாக வாதம் இருக்குது,
இவனுடைய வாழ்க்கையே ஒரு கோணலாக இருக்குது. இவனை கொண்டு போய் உள்ளே சேர்க்கறதுக்கு பார்த்தா அதுவும் எல்லாம் ரூட்டை அடைஞ்சி கோணலாக இருக்குது. என்ன செய்வோம் என்று சொல்லி அவர்கள் 4 பேர் மேலே ஏறி மேற்கூரையை பிரித்தார்கள். மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கினார்கள். அவன் திமிர்வாதக்காரன். இன்னைக்கு வரைக்கும் திமிர்வாதத்துக்கு மருந்து கிடையாது. ஆயுர்வேதிக்லையும் சித்தாலயம் மருந்து கிடையாது. இங்கிலீஷ் மெடிசன்லேயும் மருந்து கிடையாது. எம்ஆர்ஐ ஸ்கேன் படித்தாலும் சுகமாகாது. ஆமேன். மொத்தமாக பேரலிட்டிக்கிற கம்ப்ளீட்டாக வாதம் மறுத்து போன உடம்பு. இந்த மறுத்து போன உடம்பை ஆண்டவர் சுகமாக்குவார் என்ற விசுவாசம் இந்த 4 பேருக்கு இருந்துச்சு. அவனுக்கு இருந்துச்சோ இல்லையோ, அந்த 4 பேருக்கு இருந்துச்சு. அந்த கோரியை திறந்து அவனுக்கு கீழே இறக்கின போது ஆண்டவர் அந்த 4 பேருக்கு விசுவாசத்தை கண்டார். விசுவாசத்தை கண்டு அந்த கோணலை நேராக்குவதற்காக கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். நீ உங்கள் விசுவாசம், அவருடைய விசுவாசத்தை கண்டு, கோரியை பிரித்து இறக்கிறாங்க விசுவாசத்தை கண்டு, உன் விசுவாசம் பண்ணி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று கர்த்தர் சொன்னார். ஆமேன். அப்பொழுது ஆண்டவராக இயேசு பிரசங்கித்த போது அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் சந்தோஷமாய் எழும்பி அவன் சுகமாகி அவன் ஆச்சரியப்பட்டு அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வருஷம் கோணலாக இருந்தான். அந்த கோணலை மாற்றுவதற்கு தடைகள் கூட இருந்துச்சு. தடைகளை தாண்டி விசுவாசம் செயல்பட்டது. செயல்பட்ட போது கர்த்தர் தடைகளை உடைத்து நடக்க வைத்தார். ஆமேன். அநேக ஆண்டு காலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குமா நடக்காதா, முன்னேறுவேனா முன்னேற மாட்டேனா, சுகம் உண்டாகுமா, சௌக்கியம் உண்டாகுமா, ஆரோக்கியம் உண்டாகுமா, வாழ்க்கையில் வேலை கிடைக்குமா, அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்குமா, உயர் உண்டாகுமா உண்டாகாதா என்ற கேள்வியோடு இந்த சாயங்கால காலையில் வந்திருப்பீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு காலையில் 12 மணி தாண்டின பிறகு உங்கள் மேல் ஊற்றப்பட்ட அகாப்பே அன்பை வச்சு சால்வை வச்சு முன்னால் அடிச்சு பார், யோர்தான் திறந்து தான் ஆகணும். அல்லேலூயா. திமிர்வாதக்காரன் நடந்து தான் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், கோணலானவரை மாற்றுகிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. 120 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாங்க. பெற்றபோது அவங்க எல்லாருடைய சிந்தை, இது என்னப்பா, இவங்க அபிஷேகம் தான் பெற்றாங்களா, இல்லை இவங்க வளர்றாங்களா, தண்ணி அடிச்சிட்டாங்களா, இவங்க மதுபானம் குடிச்சிட்டாங்களா என்ற கேள்வியில் உட்கார்ந்துருக்கும் போது பேதுரு எஞ்சி தெளிவாக சொல்கிறான், இல்லைப்பா, யோவேல் சொல்லியிருக்கிறான், யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனம் தான், மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அந்த ஆவி வரும்போது தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு அங்கே சொன்னார். அதுதான் இது. இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் முன்னாடி யோவேல் சொன்னது. பேதுரு பைபிள் வாசிக்கிற அவனுக்கு தெரியாது. அவன் அன்றைக்கி தான் முதல் பிரசங்கியாரே அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன். அப்போது பரிசுத்த ஆவி ஆனவர் அவன் மேல் ஊற்றப்பட்டபடினால இந்த கோணலான கேள்வி கேட்குறவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது, புத்தி வேலை செய்யாது. பரிசுத்த ஆவியான வேலை செய்கிறார். அகாப்பி அன்பு வேலை செய்யுது. இது மாம்சமான யாவர் மேல் ஊற்றப்படுகிற ஆவி. இது மதுபானம் இல்லை, இது திராட்சரசம் இல்லை, இது தீர்க்கதரிசனத்தின் ஆவி, இது வல்லமையின் ஆவி. இதுதான் சபை உற்பத்தி ஆகிற நேரம், சபை ஒரு சரீரமாய் உருவெடுக்கிற நேரம், புதிய ஏற்பாட்டு சபை உருவெடுக்கிற நேரம் என்று சொல்லி அப்படி கோணலான சிந்தைகளை நேராக்கினான். ஆமென். அல்லேலூயா. முதல்ல அவனுடைய சிந்தையை நேராக்கி அடுத்த அதிகாரத்தில் கீழே இறங்கி வருவான் பாருங்க. ஒரு அழகான வாசல். ஆமென். அலங்கார வாசலில் உட்காந்துருக்கான். வாசல் அலங்காரமாக இருக்குது. உட்காந்துனோம் 42 வருஷமாக அம்மா வயிற்றுலேருந்தே 2 காலம் விளங்காதவன். அவனுடைய வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே பிச்சை எடுக்கிற கோணல். அவனுடைய வாழ்க்கை பிச்சை தான். பிச்சை இல்லாமல் அவனுடைய வாழ்க்கை இல்லை. அவன் இறங்கி அவர்கள் இறங்கி வராங்க. பேதுரு யோவான் ஆலயத்துக்கு 9ஆம் மணி வெள்ளை டைமுக்கு போகிறாங்க. ஷார்ப்பாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அவன் கேட்குறான், ஐயா சாமி, அம்மா சாமி, பிச்சை போடு சாமி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்லுவான், என்னப்பா பிச்சை கேட்குறான், நேற்று தான் ஃபுல்லாக நிரம்பி வந்திருக்கோம், அகாப்பே அன்பு, ஆமேன், தெய்வீக வல்லமையினால் நிரம்பி வந்திருக்கிறோம். இவனுக்கு பொண்ணு வெளியே நம்ம கொடுத்துட்டோன்னா, இல்லை பணம் கொடுத்துட்டோன்னா நாளைக்கு பிச்சை எடுப்பான்.
42 வருஷம் இவன் கோணலாக இருக்கிறான். இவன் கோணலான வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானா இவனுக்கு இயேசுவை கொடுத்தா செட் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு இருக்கிறதுன்னு உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமென். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த அகாப்பி அன்புக்குள்ளே இருக்கிறத உனக்கு நான் கொடுக்குறோம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் கோணலான எலும்புகளால் ஸ்ட்ரைட் ஆகி அவன் எழும்பி நடந்தான். ஆமென். இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கோணலான வேலை கர்த்தர் மாற்றப் போகிறார். தடைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியாய் கடந்து போக போகிறார். ஆண்டவர் சால்வையை உனக்கு கொடுத்திருக்கிறார். அபிஷேக சால்வையை கொடுத்திருக்கிறார். அகாப்பை அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னென்ன காரியத்தை சாத்தானுடைய வாழ்க்கையில கோணலாய் தடையாய் மாற்றி வச்சானோ இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் கோணலை உடைக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலான சபையாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுடைய காரியத்தில் ஃபர்ஸ்ட் காரியம் யோர்தானை அடித்து காலி பண்ணார். ஆமென். ரெண்டாவது காரியம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சூப்பர். 19 நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். பின்பு எந்த பட்டணம்னா எரிகோ. என்ன பட்டணம்? முந்தின வருஷம் எரிகோ. அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருக்கிறதுக்கு நல்லா இருக்கு, குடியிருக்கலாம். ஆனால் தண்ணீரோ கெட்டது. ஏன் எரியோ தண்ணி ஏன் கெட்டு போச்சு? நான் சொல்கிறேன். எரியோ தண்ணீர் ஏன் கெட்டு போச்சுன்னு சொன்னால், யோசுவா எரியோ பிடிச்சான் இல்லையா? அப்போ என்ன சொன்ன, இந்த தேசத்தில் இந்த இடத்துல அஸ்திபாரம் போடுறவன் சபிக்கப்பட்டவன் சொன்னான். ஆகியனால இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல எங்கே தோணினாலும் துவர்ப்பான தண்ணி தான் வரும். வாயில் வைக்க முடியாது, சவராக இருக்கும் தண்ணி, குடிக்க முடியாது. அது குடியிருக்கிறதுக்கு நல்ல ஃப்ளாட்ஸ்லாம் கட்டி குடியிருக்கலாம், குடிக்க முடியாது, தண்ணி தாங்க முடியாது. நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு வச்சா மஞ்சள் ஆகிடும், கரை பிடிச்சிடும், துரு கரை பிடிச்சிடும். அந்த கோட்டை கத்தர் உடைச்சி தான் அதை பிடிச்சார். அது மோசமான ஒரு ஊர் எரிகோ. ஒரு மனுஷன் ஏற்கனவே எரிகோவுக்கு புதிய ஏற்பாட்டில் போனான். அதை பற்றி ஆண்டு சொல்ல, எரிசலேமில் ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போனான். எரியோவுக்கு போனாலே குத்துற ஆகிட வேண்டியதான். அடிச்சிட்டான், கல்லறை அடிச்சிட்டான். எரியோ டு எருசலேம் எருசலேம் எரியோவுக்கு போகிற ரூட்டெல்லாம் ஃபுல்லாக கல்லர்கள் இருப்பாங்க, ராபர்ஸ், அலிபாபா 40 திருடர்கள் இருப்பாங்க. எவனுமே எருசலேம் எரியோவுக்கு எவனுமே சேஃபாக போனது கிடையாது. ஏன்னா எரியோ சபிக்கப்பட்ட ஊர். அந்த நிலமும் பாடுமாக இருக்குது. அது ஒவ்வொரு நிலம் தண்ணீர் கெட்டு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபம், அது சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சபிக்கப்பட்டவன் என்று உன்னை சொல்லியிருந்தாலும், நீ உருப்படவே மாட்டேன் உன்னை ஜனங்க சபிச்சிருந்தாலும், உங்கள் ஊரை ஜாதகத்தை பார்த்து இவன் வளரவே மாட்டான், இப்படி தானே இருப்பேன், கடைசி வரைக்கும் இப்படி தானே இருப்பேன் சொல்லியிருந்தாலும், ஹல்லேலூயா. பூமி என்று சொல்வது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, இதெல்லாம் பூமி. தேவன் நம்முடைய பூமியை சபித்திருக்கிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் சபிக்கிறவர் அல்ல. நான் திரும்ப சொல்கிறேன், மனுஷரால் சபிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய பழைய முன்னோர்கள் செஞ்ச வாழ்க்கையினால சாபம் உண்டாயிருக்கலாம், ஒவ்வொரு நிலமாக இருக்கலாம், துவர்ப்பான தண்ணீர் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அகாப்பே அன்பிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். கீழவாசி, அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுக்க சொல்கிறான். ஆமேன். என்னது? புது தோண்டி. ஆமேன். புது தோண்டினது அந்த ஆக்ஸு
அந்த இதை போட்டு தோண்டுவாங்களே, அது பேர் நம்ம அந்த மண்வெட்டி மாதிரி நீளமாக இருக்குமே, அதுக்கு என்ன நீளமாக இருக்கும், இந்த மணல் தள்ளுவாங்களே, அதுக்கு என்ன பேர் வரலையே நமக்கு, அந்த மணல்லாம் ஜல்லியும் தள்ளுவாங்களே மேலேருந்து, அது இப்போ நீளம் மண்வெட்டி மாதிரி தான் இருக்கும், நீளமாக இருக்கும், அது பேர் தோண்டி, அதுக்கு பேர் தோண்டி. ஆமேன். ஒரு புது தோண்டி கொண்டு சொல்கிறான், இல்லை புது கரண்டி கொண்டு சொல்கிறான். ஆமேன். புது தோண்டி, பழைய தோண்டி அல்ல. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண காலத்தில் பழைய சர்வாங்கட தகவல்படி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் புதிய தோண்டி எங்கேருந்து வருது? கல்வாரியிலேருந்து வருகிறது. ஹல்லேலூயா. அகாப்பே எங்கேருந்து வருது? கல்வாரியிலேருந்து வருது. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய கையில் ஒரு புது தோண்டியை கொடுக்கிறார். அந்த புது தோண்டி என்னன்னா இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம். அந்த எலிசா சொல்றான் பாருங்க, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் என்ன செய்ய? உப்பு போடுங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு என்று சொல்லுது தேவனுடைய வல்லமை. ஆமேன். தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வல்லமை. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. உப்பு சாரம் உள்ளது, ருசி உள்ளது, உப்பு கரையக்கூடியது, உப்பு பதார்த்தங்களை ஊர்காவை பாதுகாக்கக்கூடியது. சொல்றான் உப்பு எடு. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீங்க கர்த்தர் சொன்னார்ல. கர்த்தர் நம்மை உப்பா மாத்துறாருல. ஒரு காலத்தில் துவர்ப்பா இருந்தால் கர்த்தர் உப்பா மாத்துறாருல. கர்த்தர் சொல் பழைய சாபங்கள், பழைய தடைகள், பழைய பிரச்சனைகள், இப்படி தான் இருப்பேன்னு எவனா நம்மளை சபிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் புது தோண்டியை கையில் கொடுக்குறாரு. ஆமேன். அதை எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போடு, வேத வசனத்தை எடுத்து உள்ளே போடு, கொஞ்சம் வாக்குத்தத்தங்களை போடு. நான் உனக்கு முன்னே போய் கோணலாக்குவேன் என்ற வார்த்தையை உள்ள போடு. அதை தோண்டியில் போட்டு உன் இருதயத்தில் உள்ள போடு. ஆமேன். வாசிங்க, கொண்டு வாருங்கள். நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டான். ஆமேன். பெரிய நீரூற்று ஆரம்பமாகறோம் சோர்ஸு. இந்த காவேரி நதி புறப்படுறது குடகு மலைன்னு சொல்கிறாங்க, மைசூர் பக்கத்தில். அங்கேருந்து புறப்பட்டு வர்ற நதி தான் தமிழ்நாடுலாம் ஓடி வருது. இதுதான் உண்மை. குடகு நதியில் புறப்படுது. அப்போ ஊற்று புறப்படுற இடத்துக்கு போ, குடகு மலைக்கு போய் ஊற்று காவேரி புறப்படுற இடத்துக்கு போய் அந்த ஊற்றில் என்ன செய்யலாம்? மலை ஏறி போய் ஊற்று புறப்படுறதுக்கு போய் ஊற்றுக்கு இடத்துல அந்த உப்பு போடுறான். யார் அது போடுறது? எலிசா போடுறான். ஆமேன். ஆமேன். எலிசா யாரு? ரெட்டிப்பான வரம் பெற்றவன், ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றவன், ரெண்டிப்பான ஞானத்தை பெற்றவன். அவன் அந்த புது தோண்டியை எடுத்து அபிஷேகத்தோடு இயேசுவின் நாமத்தை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சாபம் நிறைந்த நீரூற்றுல படம். ஆமேன். உள்ள போட்ட உடனே அந்த தண்ணீரே ஆரோக்கியமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று 107:20 வாசிக்கிறோம். ஆமேன். தேவன் கொஞ்சம் புது தோண்டியை எடுத்து, புதிய அபிஷேகத்தை எடுத்து, புதிய வசனத்தை எடுத்து, நான் உனக்கு முன்னே போறேன்பா, நீ உன்னுடைய சாபம், உனக்கு விடப்பட்ட சாபம், முன்னோர்கள் செஞ்சதான பாவங்கள் என்ன சாபமாக இருந்தாலும் 2021 நான் புது தோண்டியை எடுத்து அதில் நான் போடுறேன். உன் ஊற்று எங்கே இருக்குதுன்னா உன் ஊற்று இருதயத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஊற்று எதோடைய அட்டாச்சாக இருக்குது? கல்வாரியோடைய அட்டாச்சாக இருக்குது. ஆமேன். அதுக்குள்ளே நான் உள்ள போடும்போது அந்த ஊற்று தண்ணீரே ஆரோக்கியமாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆரோக்கியமாக்க போகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரோக்கியமாக போகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாக போகிறது. வியாதி பலவீனம் வந்தாலும் கர்த்தர் புது தோண்டி எடுத்து வாசனத்தை உள்ள இப்படி வீசும்போது உப்பு உள்ளே போனோடனே, சாரம் உள்ளே போனோடனே வியாதி சேட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆமேன். இந்த வருஷம் அநேகருடைய வியாதியை கர்த்தர் கம்ப்ளீட்டாக அடியோடு சாபத்தை நீக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் இந்த காரியத்திலே குணமாக்குகிறார். ஆரோக்கியம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். ஆமேன்.
கெட்டு போன தண்ணி தான் கோணல். ஆமேன். நல்ல தண்ணி தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு, நல்ல தண்ணி தான் இருந்துச்சு. எரியோ பிடிப்பட்ட பிறகு, யோசுவா காலத்தில் எரியோ பிடிப்பட்ட பிறகு யோசுவா அதை சபித்தான். இந்த பட்டணத்தை எடுத்து கட்டுவிக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான், அப்படி மூத்த குமாரனை இழப்பான்னு சொன்னான். அதே மாதிரி நடந்துச்சு. ஆமேன். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ஊற்றை கூட மூத்த குமாரன் இறப்பான். இது சபிக்கப்பட்ட பூமி, இது பாழுமான பூமி, இது விளைச்சலே கிடையாது, இது செத்துப்போன பூமி, சாவு இருக்குது, அங்கே சாவு இருக்குது, அங்கே சாபம் இருக்குது, அங்கே ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவர் இந்த ஒன்றாந்தேதி காலையில் அகாப்பை அன்பிலிருந்து எடுத்து அவருடைய வசனத்தை கோணலை நேராக்கிற கர்த்தராகி ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஊடுருவி போகும்பொழுது இத்தனை நாளாய் ஒருவேளை இருந்த சாபங்கள், கோணலான காரியங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அடி கர்த்தர் உடைச்சி துண்ட நொறுக்கிறார். அதில் ஆரோக்கியம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஒரு ஆரோக்கியத்தின் வருஷமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. வாசிங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, இது ரெண்டும் ஒன்னோடு ஒத்து போற ஒரு காரியம். இது நாகமானுடைய காரியம். இதுலேயும் கூட வார்த்தை தான் உப்பா கொடுத்தானே தவிர எலிசா வெளியே வந்து தொடர. இதை நான் விஸ்தாரமாக நான் பேசுகிறேன், ஷார்ட்டாக பேசுகிறேன், சுருக்கமாக. இவனுடைய வாழ்க்கையில் இருந்த கோணல் என்னென்னா குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா அந்த காலத்தில் தள்ளி வைப்பாங்க, கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. சோறு கூட கொடுக்குது, கூடையில் கட்டி தான் மேலே கீழே அந்த பாலத்தில் இறக்குவாங்க, கிட்ட போக மாட்டாங்க. வாசனை கூட அவங்களுக்கு பிடிக்காது. அருவருப்பானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்ட இந்த வியாதியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவன் பெரிய அதிபதியாக இருந்தான். பெரிய சீரிய தேச இராணுவத்தில் படைத்தலைவனாக ஆர்மி கமாண்டரானா. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகி. ஆமேன். அல்லேலூயா. அவனுடைய சாபத்தை சீரியா தேசம் மாற்ற முடியாது. சீரியா தேச ராஜா கூட அந்த சாபத்தை மாற்ற முடியாது. அப்போ அங்கே இருக்க சின்ன வேலைக்கார பெண்ணு சொல்கிறான் அவங்க ஒய்ஃப்கிட்ட, எங்க அவர் என்னங்க இப்படி எங்கள் ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போங்க, இந்த குஷ்டரோகம் அப்படியே நீக்கிடுவார் அப்படின்னு சொன்ன சின்ன பொண்ணு, வேலைக்கார பொண்ணு, எபிரேய பெண்ணு. அவள் சொன்ன உடனே அந்த வீட்டுக்காரமாக கேட்டு, எங்க அங்கே போங்க, அங்கே தீர்க்கதரிசிட்டு போங்க, சுகமாயிடும், அவரை தான் அப்படி கையை வச்சு அப்படி தட்டணும்னா சொல்லு நான் மேஜிக் பட்ட மாதிரி குஷ்டரோகம் போயிடும்னு சொல்லி அனுப்புகிறேன். இவன் என்ன பண்ணுறான், தான் குதிரை மேலே சேனை வச்சு எல்லாத்தையும் ஏற்றிட்டு பொருள் அவனுக்கு கொடுக்குற காணிக்க பணம், பொருள், கோல்டு, சில்வரெல்லாம் தூக்கிட்டு எலிசா வீட்டுக்கு போய் நிற்கிறான். எலிசா என்ன சொல்கிறான்னா, அந்த எலிசாவோட வேலைக்காரன் வெளியே வரான். அவன் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி முக்கியமான ஆள் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி எலிசாட்ட சொன்னான். இப்போ அவனை போக சொல்லு, போய் அந்த யோர்தானில் போய் முங்க சொல்லு, போ 7 தினம் முங்கிட்டு வர சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம்? நான் என்ன நினச்சேன், ஒரு பாஸ்டர் வந்து தொழுவார் தடவுவார் நினச்சா, என்னடா ஒரு ஊழியக்கார அவர் இப்போ யோர்தானில் முங்கண்டியவரும் மனுஷனா திட்டுவோம். அவனும் அதை தான் திட்டினான். என்னையா வந்து தொடுவார், குஷ்டத்தை எடுப்பார். இது மனுஷனுடைய புத்தி. ஆனால் இது புதிய தோண்டி. ஆமேன். இது உப்பு, இது உப்பில் வேலை செய்கிற கர்த்தர், உப்பில் வேலை செய்கிறார். ஆமேன். கர்த்தர் சால்ட்டில் அவர் தமது வசனம் திரும்பி குணமாக்குறார். போய் முங்கிடுவா, அதுக்கப்புறம் அடுத்த காரியம். அவன் சொல்கிறான், என்னப்பா அவர் திட்டுறான், என்னையா வெளியே வந்து கொஞ்சம் ஓம் பண்ணக்கூடாது, தலைமையில் கை வச்சு ஆசீர்வதிக்கக்கூடாது, என்னையா இவ்வளோ பெரிய ரூலர், இவ்வளோ பெரிய அதிகாரி, அவர் எங்கேதோ வராரு, மயில் கணக்காக வர. இப்போ நான் சொன்னதான். அப்போ அந்த வேதக்காரன் சொல்கிறான், ஐயா கஷ்டமான ஒரு 10 ஆடு வெட்ட சொன்னவரை வெட்டிடுவீங்க, 10 மாடு வெட்ட சொன்னவரை வெட்டிடுவீங்க, ஒரு கஷ்டமான வேலையை ஒன்று சொல்லி. ஏன் எங்கள் ஊரில் அது நதியா பர்பார் இருக்குது, அப்பனா இருக்குது, 2 நதி இருக்குது. எங்கள் சீரிய நதி மாதிரி பளிங்கு மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் போய் இந்த டிச்சு தண்ணி மாதிரி காவா தண்ணி மாதிரி ஓடுற யோர்தானில் போய் கழுவுன்ற காவா தண்ணி இல்லை, இயேசு ஞானசானத்த தண்ணி.
காவா தண்ணி இல்லை, இஸ்ரவேல் நடந்த தண்ணி. காவா தண்ணி இல்லை, உடன்படிக்கைப்பட்டி போன தண்ணி. ஆமென். காவா தண்ணி இல்லைங்க, சால்வை எடுத்த தண்ணி. வெளி தோட்டத்துக்கு காவா மாதிரி தான் இருக்கும். வெளி தோட்டத்துக்கு பைத்தியம் மாதிரி தான் தெரியும். வெளி தோட்டத்துக்கு லூஸ் மாதிரி தான் தெரியும். முங்கி பார், முங்கி பார், இந்த பைத்தியத்துக்குள்ள முங்கி பார், குஷ்டரோகம் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் கோணலை நேராக்குற விதம் பாருங்க. ஞானியை கர்த்தர் பைத்தியமாக்கி போய் அந்த சாக்கடத்தில் போய் முங்குடான்னு சொல்லி அவன் முங்கி ஏஞ்சவனை பார்த்தான். யோர்தானையே மறந்துட்டான், தான் உடம்பு குழந்த மாதிரி மாறிடுச்சு. ஹல்லேலூயா. இழந்து போன எந்த ஆரோக்கியமாக இருந்தாலும், மனுஷரால் நீ தள்ளப்பட்டிருந்தாலும், உன்னை பரியாசம் பண்ணி ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட, தேவனாய் கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு ஆதியிலிருந்த கிருபை, ஆதியிலிருந்த பலன், ஆதியிலிருந்த அபிஷேகம், ஆதியிலிருந்த ஆரோக்கியம், ஆதியிலிருந்த வல்லமை, ஆதியிலிருந்த வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் புது தோண்டினாலே நம்முடைய வார்த்தையை போட்டிருக்கிறார். அகாப்பை அன்பிலிருந்து வார்த்தையை போட்டிருக்கிறார். அகாப்பை அன்பிலிருந்து உனக்கு சிறு குழந்தை போல மாற்றுகிறார். இனிமேல் உனக்கு கள்ளங்கபடு கிடையாது. ஹல்லேலூயா. இனிமேல் உனக்கு பகை இல்லை, எரிச்சல் இல்லை, கள்ளங்கபடு இல்லை, வீம்பு இல்லை, வம்பு இல்லை. அகாப்பே. ஹல்லேலூயா. நீ அகாப்பே, நீ ஒரு சிறு குழந்தை, நானும் நீ சிறு குழந்தை, பச்சை குழந்தை. ஹல்லேலூயா. எந்த கசப்பு வைராக்கியம் இல்லாத, குஷ்டரோகம் இல்லாத ஒரு நல்ல ஆவிக்குரியவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை குணமாக்குறவர். எரேமியா 33:6 வாசிக்கும் போது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் என்ன செய்வேன்? வரப்பண்ணுவேன். வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். எசேக்கியேல் சொல்லும் பொழுது, அந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் என்ன செய்யும்? பிழைக்கு. 47ஆம் அதிகாரம் வாங்க, எசேக்கியேல் 47க்கு வாங்க. 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், 47. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் எங்க ஓடும்? இது வனாந்திரத்தில் ஓடுற நதி. பொதுவாகவே நதிகள் செழிப்பான இடத்துல தான் ஓடும். வனாந்திரத்தில் நதியே ஓடாது. வனாந்திரத்தில் நதி ஓடாது, சான்ஸே இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணி கிடையாது, நதி தான் வனாந்திரத்தில் ஓடாது. ஆனால் இந்த நதி தேவ நதி. ஆமென். இந்த நதி எதில் ஓடும்? பாலைவனத்தில் ஓடும். வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். வனாந்திரம் என்றால் வறண்ட பூமி. ஆமென். கடல் என்று சொன்னால் உப்பாயிருக்கும், குடிக்க முடியாது. ஆமென். வனாந்திர வழியாய் போனால் வனாந்திரம் செழிப்பாக மாறும். வெற்றிடத்திலே போகுது, காடி இடத்துல போகுது, காஞ்ச பூமியில போகுது, வெடிப்பூட்ட பூமியில போகுதுன்னா அது ஆச்சரியமான ஒரு நதி. அது தேவனுடைய அபிஷேகத்தின் நதி. ஆமென். இந்த நதி சம்பவிப்பது, இந்த நதி வனாந்திரபடியாய் போய் கடலில் விடும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு, இப்போ உப்பு தண்ணி கிடையாது. மெரினா பீச்சில் நின்று இந்த நதி பெயர் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா முழு மெரினா பீச்சும், கடல் எவ்வளோ பெருசு, நதி சின்னது தானே, கடல் பெருசு, நதி சின்னதாங்க. எத்தனையோ நதிகள்லாம் கடல் கடல் இல்லையா? எத்தனையோ நதி கடலில் போய் சேருது. கடல் நிலமே நிரம்பாது. ஆனால் ஆண்டு சொல்ற, இந்த நதி பெரிய கடல்ல இந்த நதி போய் விழுந்தா பெரிய கடல்ல உப்பே மாறி ஆரோக்கியம் மாறிடும். சிந்திக்கவே மூளைக்கு எட்டாத ஒரு காரியம். நதி கடல் ஆரோக்கியமாக்கிறதா? சான்ஸே கிடையாது. ஆனால் நம்ம புத்திக்கு எட்டாததை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் நம்முடைய கடல் அளவு பிரச்சனை, மாறாத பிரச்சனை எல்லாமே போச்சு, எல்லாமே முங்கி போச்சு, இனிமேல் மாறாது, எல்லாமே முழுகி போச்சு, அவ்வளோதான், எல்லாம் சேர்ந்து முடிக்கிற வேண்டியதுதான், கவலையப்படாது. அந்த இடத்துல நதி
அது ஆரோக்கியமாகும் பொழுது முங்கி போன ஒன்று ஆரோக்கியமாக்கி எழுப்பி நிற்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசேக்கியேல் 47 மறக்காதீங்க, எரேமியா 33 மறக்காதீங்க. எங்கெல்லாம் கர்த்தர் சௌக்கியமும் ஆரோக்கியம் உண்டு பண்ணுகிறார். ஆமென். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23-24. 2 ராஜா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 23, 24 தான் வாசிங்க. கரெக்டு தான், வாசிங்க. வாசிங்க. அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். இப்போ எரிகோ விட்டு எங்கே போகிறாரு? பெத்தேலுக்கு போயிட்டார். எரிகோ பூமி சாபம், கர்த்தர் மாற்றிட்டார். ஆமேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எரிகோவில் இருக்க சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுறார். ஆமேன். அதை கர்த்தர் நம்ம ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவேன், குணத்தை உண்டு பண்ணுவேன். முந்தின நிலைமத்தை கர்த்தர் அந்த சபிக்கப்பட்ட நிலைமையை மாற்றி ஆரோக்கியமுள்ளதாய் மாறுவீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமேன். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்த விட்டு பெத்தேலுக்கு போனான். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு ஆலயம் இருக்கிற இடம் தான் பெத்தேல். இவன் பெத்தேலுக்கு போகிறான், கோயிலுக்கு போகிறான். போகிற வழியில் கொஞ்சம் குறும்புக்கார பிள்ளைகள் இருந்தாங்க. என்ன பிள்ளைங்க? ஆமாம், பிள்ளைங்க குறும்புக்கார பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவனை பார்த்தாங்க. பட்டணத்தில் மொட்டை தலையா ஏறிப்போ. என்ன சொன்னாங்க? மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். என்ன வந்துச்சு? நிந்தை. சொல்லுங்க. ஆமீன். நமக்கு நிந்தை வர்றது இல்லையா? எத்தனையோ பேர் நிந்திக்கிறாங்க. இப்படி தான் நீ இருப்பே, நீ யாரையும் உனக்கு கஷ்டம், நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, பல படிகளை சொல்லி பொய்யாய் சொல்லுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் சொல், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை பொய்யாய் சொல்லி பேசுவாங்க, பாக்கியவான்ல இருப்பீங்க. ஆமேன். அண்ணாளை பெண்ணினால் நிந்தித்தாளா? இந்த வந்துச்சா? மலடி, என்ன மலடி, குழந்தையே கிடையாது உனக்கு, நீ காஞ்ச மரம், நீ பட்ட மரம், எனக்கு பற்றியா 10 பிள்ளைங்க, நீ வேஸ்ட். அதுதான் நிந்தை. ஆமேன். அது நிந்தை. ஆமேன். அதே போல் நிந்தைகள் இயேசுக்கு என்ன வந்துச்சு? இயேசு பரியாசம் பண்ணாங்கன்னா, தேவனுடைய குமாரனா உன்னை அரைஞ்சது யாரு சொல்லு சொன்னாங்களா? நிந்தை பரியாசம் வந்துச்சா? இயேசுசாமிக்கு வந்துச்சு. அப்புறம் நீ தேவனுடைய குமாரனை சிரி விட்டு என்ன செய், இறங்கி வான்னு சொன்னாங்க. நிந்தை பரியாசம், இயேசுவை பரியாசம் பண்ணாங்க. அப்புறம் லேயாளுக்கு 1.5 கண் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணுவதும் பரியாசமாய் நினைக்கப்படுவதும் நிந்தையாய் வசியமான ஓரமாக கீழே நோக்கி பார்க்கறதும் நம்மால் தாங்கி கொள்ள முடியாது. கஷ்டம்தான். நிந்தையை தாங்க முடியாது, அவமானத்தை தாங்க முடியாது, பரியாசி யாரும் தாங்க முடியாது. ரொம்ப கஷ்டம். தூக்கு மாட்டி கூட செத்துருவாங்க சிலர். இதுதான் உண்மை. ஆமேன். ஆனால் தேவன் கிரியை செய்கிறார் பாருங்க. இவனுக்கு நிந்தை வந்துச்சு, பயங்கரமான நிந்தை. மொட்டத்தலியா எரிபோ, மொட்டத்தலியா எரிபோ, பரியாசம் வந்தது. ஆமேன். இயேசுக்கு பரியாசம் வந்தது. பிதாவாகிய தேவன் 3ஆம் நாள் அவரை, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும் தலை தூக்குனாங்க, அவரை இழப்பிட்டார். பரியாசம் உடஞ்சிச்சு, நிந்தை உடஞ்சிச்சு. ஆமேன். அண்ணாள் விஷயத்தில் பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமியில கொடுத்துறார். நிந்தை உடஞ்சு போச்சு. தேவன் மாற்றுகிறார், நிந்தையை உடைக்கிறார். லேயால அற்பமா நினைச்சான், வரிசையா 5 பிள்ளைகள். ராகேலுக்கு பிள்ளையே பிறகுல, லேயால் அற்பமா என்னப்பட வரிசையா பிள்ளைகள் பண்ணுச்சு. 5+1 6 ஆயிடுச்சு. 1.5 கண்ணி கூச்ச கண்ணி, ஐயா நீ வேஸ்ட்டு, என்ன இப்படி பார்க்குற, இப்படி பார்த்து நீ அப்படி பார்க்குறிய. அப்படி யாராவது உங்களை பரியாசம் பண்ணி இருப்பாங்களாண்ணா? பரியாசத்தின் மத்தியில் கடந்து போகிறவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பர் ஆண்டு. ஹல்லேலூயா.
உன்னுடைய நிந்தை அவமானத்தை கர்த்தர் புரட்டி போட போகிறார். இந்த பரியாசை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த பாருங்க, அந்த பிள்ளைகள் வந்து ஏய் மொட்டை தலையா, போடா ஏறி போட, சீப்பா மொட்டை தலை அப்படி பரியாசம். அப்பொழுது அவன் அவர்களை சபிச்சிட்டான். ஏன் சபிச்சிட்டான்னா மனசு உடஞ்சி போச்சு. ரொம்ப நேரம் திருப்பி மட்டத்தில் எப்படி இருக்கும் பார்க்கறது கேட்கறது கஷ்டமாக இருக்கும். அப்படியே திரும்பி தான் என்னோட குட்டி பிள்ளைங்க இப்படி பேச சா அப்படின்னு வருத்தப்பட்டு அவன் மனசு உடஞ்சி அவனுக்கு கல்வாரி சிலுவை நம்மளால மன்னிச்சிடுவான். கல்வாரி சிலுவை தெரியாது, பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தர் அவனை நேசிக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் டக்குன்னு சா நாடா அப்படி பேசிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். வாசிங்க. உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு, பாவம் 42 பிள்ளைங்க அவுட்டு. எல்லாம் சேர்ந்து கத்திருப்பானுங்க பிறகு மொட்டை இல்லையா சரி போண்டு. நான் 2 கரடி 42 பேரை காலி பண்ணிச்சு. ஆமேன். நான் கரடி வரணும்னு சொல்லி பண்ண ஜெபம் இல்லை, அது செய்ய மாட்டேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நிந்தித்தவர்கள் அவமானப்படுத்தினவங்க பரியாசம் பண்ணவங்க இந்த வருஷம் கர்த்தர் அமைதல் படுத்துவார். அவர் நடுவிலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர பண்ணுவார். நீ அசிங்கப்பட்ட இடத்துல, வெக்கப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்த இடத்துல, கேவலப்பட்ட இடத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி அன்னாளுக்கு காட்டின வல்லமை, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின வல்லமை, ஆமேன், லேயாளுக்கு கொடுத்த வல்லமை கர்த்தர் நமக்கு அனுப்புவார். கர்த்தர் எலிசாவின் நிந்தையை கர்த்தர் திருப்பி போட்டார். இந்த வருஷம் நிந்தை புரட்டப்படுகிற வருஷமாக இருக்கும். எத்தனை இடத்துல நிந்தை வந்துச்சோ, அவமானம் வந்துச்சோ, அத்தனை கர்த்தர் புரட்ட போகிறார். அகாப்பே அன்பு அதை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது ஒரு காரியத்தில் சீக்கிரம் பேசி முடிக்கிற வாசிங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10. நான் அந்த லைன்லேயே வரேன், எலிசா லைன்லேயே வரேன். வாசிங்க. நான் சுருக்கமாய் பேசுகிறேன். இதில் மோவாபின் ராஜா சொல்லுங்க. மோவாபின் ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். யுத்தம் பண்ண வந்ததுனால அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவன் யோராம் அப்படின்னு ஒரு ராஜா. யோராம் என்பது இஸ்ரவேல் ராஜா. இந்த இஸ்ரவேல் ராஜாவும் அவன் போய் என்ன செஞ்சிட்டான், யோசபாத்து யூதா ராஜாவை போய் கூப்பிட்டுட்டு, நீ வாப்பா என் கூட, இந்த பயங்கரமான மோப் ராஜா எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரான், எனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னான். இந்த யோசபாத்தும் கூட சேர்ந்து போனான். எந்த வழியாக போகலான்னு கேட்குறாங்க 2 பேரும். அப்போ அவன் சொல்கிறான், நம்ம ஏதோம்னா ஏசாவுடைய ஊர் ஏதோமின் ராஜாவையும் கூப்பிட்டுட்டு இந்த 3 ராஜாக்களும் மோவாப் ராஜாவை சந்திக்க போகிறாங்க. சந்திக்க போகிற வழியில், போயிட்டுருக்கிற வழியில் 7 நாள் சுற்றி திரிகிறாங்க. எத்தனை நாள்? ஆனால் அவங்களுடைய ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, சாவ போதும். உடனே அவங்களுக்கு பயம் வந்துச்சு. 10ஆம் வசனத்தில் பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. என்ன சொல்கிறாங்க? ஐயோன்னு சொல்கிறாங்க. கதை முடிஞ்சிச்சியா? நம்ம கதை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. நம்ம ஆடு மாடுக்கு தண்ணி இல்லை, சாப்பிட்றோம். ஐயோ! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யோசபாத்து கேட்க சொல்கிறான், ஐயோ இங்கே யாராவது ஊழியக்காரங்க இருக்காங்களா? இங்கே யாராவது தீர்க்கதரிசி இந்த ஊரில் இருக்காங்களா? விசாரிக்கலாம். எப்படி கர்த்தர் சத்துருக்கையில் ஒப்பு கொடுத்துட்டாரா, இது போகலான்னு சொல்கிறாரா, வேணான்னு சொல்கிறாரா, கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்கும் போது வாசிங்க.
எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்களுடன் மறுமொழியை சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, இருங்க, அவன்கிட்ட என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. நான் திரும்பி சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உப்புன்னு சொல்றேன், தோண்டின்னு சொல்றேன், அகாப்பைன்னு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சிங்க. நான் சொல்றதெல்லாம் ஒன்றையும் மறக்கூடாது. ஆமென். கேர்ஃபுல்லாக பிடிங்க. வார்த்தை இருக்கிறது. ஆமென். நதியை பற்றி பேசினேன், தோண்டியை பற்றி பேசினேன், உப்பு பற்றி பேசினேன், இப்போ வார்த்தை இருக்கிறது. ஆமென். வாசிங்க. அந்த யோராம் ராஜாவை கண்டோடனே அந்த எலிசாவுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பை செஞ்சதுனால எனக்கு உமக்கு என்னன்னு கேட்டான். யோராமுடைய அப்பா எந்த தீர்க்கதரிசி பண்ணாங்க? அப்போ யோராமுடைய அம்மா, உங்க அம்மா எந்த தீர்க்கதரிசி பார்த்தாங்க? அவங்கள போய் பாரு, உங்க அப்பா எந்த தீர்க்கதரிசி பார்த்தாங்க? அவங்களும் என்கிட்ட ஏன்டா வந்தேன்ற மாதிரி கேட்குறான் யோராம. ஆனால் கையில் உப்பு கொடுக்கறதுக்கு வரவழைச்சார். இப்போ மோப்பு கையில் நாங்கள் சாக போகிறோம், அதுதான் வந்திருக்கோம், ஐயோன்னு வந்துக்கிறோம், உங்கள்கிட்ட வந்துக்கிறோம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகி யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் உன்னை பார்க்கவும் மாட்டேன். 15 வசனம். சுரமண்டல வார்த்தைக்காரன் இடத்துல கொண்டு வாங்க. பாட்டு பாடி துதிக்கிற சோத்திரபடி செலுத்துகிற ஒரு வாத்தியக்காரனை வந்து டிங்கின்னு அடிச்சுட்டு பாட்டு பாடணும். ஆமேன். அல்லேலூயா. எதுக்கு பாட்டு பாடணும்? பாட்டு எதுக்கு பாடணும்? கர்த்தரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்தி ஒரு பாட்டு பாடி அவன் ஜெபம் பண்ணுறான். ஆமேன். உடனே கர்த்தருடையக்காரன் அவன் மேலே வந்து இறங்குச்சு. வாசிங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கேயும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமேன். ஆமேன். பள்ளத்தை வெட்டுங்கயா, தண்ணியே இல்லை. குழி வெட்ட சொல்ற, சம்பு வெட்ட சொல்ற, என்னடா தண்ணி இல்லாம கேட்கவே இல்லை. யோ வெட்டு, வரும் தண்ணி. எப்படி வரும் கேட்காத. மழையும் பார்க்க மாட்டீங்க, காத்தையும் பார்க்க மாட்டீங்க, வரும். இல்லாத இடத்துல உருவாக்குற தேவன், ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து கர்த்தர் பூமி வானத்தை சிருஷ்டித்த தேவன். ஆபிரகாமுடைய காரியத்திலே அவனுடைய உடம்பு சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஜீரோலேருந்து ஈசாக்கை உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. வெற்றா பள்ளம் வரும். மழை இல்லை, கேள்வி கேட்காத. தண்ணி எப்படி வரும் கேட்காத. ஏன் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க கேட்காத. வெட்டுதப்பா, வெட்டுறா, அவ்வளோதான் வெட்டு. ஏன்னு கேட்காத, வெட்டு. ஆபிரகாம் ஈசாக்கு கையை தூங்குறான், வெட்டுறான். ஏன் கேட்கல. கரெக்டாக கையை தூக்கிட்டேன், கர்த்தர் ஸ்டாப் பண்ணார். ஆமேன். பள்ளத்தை வெட்டினார்கள், வெட்டிட்டாங்க. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, காஞ்ச காடு வெட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வாசிங்க. ஒரு அடியில் 2 மாங்காய். நான் சொல்லுங்க கவனிங்க. ஒரு அடியில், பைபிள் நிறைய வாசிச்சிருக்கீங்க கொரோனா காலத்தில், புரியும் டக்குன்ற. ஒரு அடியில் 2 மாங்காய். ஒரு அடியில் கவனிங்க, வாசிங்க. இது இந்த வருஷம் கர்த்தர் இல்லாத இடத்துல உருவாக்குற காரியம். இந்த வருஷம் அற்பமான காரியம். உன் பார்வைக்கு தான் பெருசு. உன் பார்வைக்கு எது பெருசோ அது கர்த்தருக்கு 0. அற்பமான காரியம். கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். உடைய வருமானம், உடைய கடன் தொல்லை பிரச்சனையை மாற்றுவது அற்பமான காரியம் இல்லை. ஐயோயோ என்ன செய்ய போறோம், ஐயோயோ
ஐயோ கடலில் மாட்டி சாக போகிறோமா? மாற்ற மாட்டேன். அற்பமான காரியம் மாற்றுவார். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. இப்போ பாருங்க, மிருக ஜீவனும் தண்ணி குடிக்கும். தண்ணி மிருக ஜீவனில் கிடச்சிடும், சாகாது. 7 நாள் சுற்றுறீங்கல்ல காஞ்சி கட்டையா, அது கிடையாது. தண்ணி வரும், நீங்களும் குடிப்பீங்க, மிருக ஜீவனும் கிடைக்கும். அதே டைமில் ஒரே அடியில் 2 மாங்காய் மோவாபியனுக்கு கொடுப்பார் ஆண்டவர். தண்ணி வந்துச்சுன்னா 2மே நடக்கும். தண்ணி வந்துச்சுனாலே உனக்கு தேவையும் கிடைக்கும், சத்துருக்கு உதவியும் கிடைக்கும். கீழே வாசிங்க, புரியும். கல்மேடுகளாகி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே, 20 வசனம், மறுநாள் காலமே காலையில் பலி செலுத்துறாங்க. ஆமே. நீங்கள்லாம் காலையில் பலி செலுத்துறீங்களா? 4 மணிக்கு போய் எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? நீங்கள் பலி செலுத்துறீங்க, ஸ்தோத்திரம். பலி செலுத்துறவங்க தான் அற்புதங்களை காண முடியும். ஆமேன். காலமே பலி செலுத்துகிற வேளையில் இதோ ஏதேன் தேசம் வழியாய் வந்ததினால், தேசம் எப்படி நினைச்சு? இப்போ எதுக்கு? இப்போ ஆடு மாடு குடிச்சிடலாம். நம்ம நினைக்கிறோம் ஆடு மாடுக்கு தண்ணி வந்துக்குது, இதான் நமக்கு அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. கர்த்தருக்கு விசேஷமான காரியம் உண்டு. கீழே வாசிங்க. மோவாபியர் கேட்டபோது ஆயுதம் தரித்த வயதுள்ளவர்களையும் மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு எல்லையிலே நின்றார்கள். பெரிய ஆட்கள், ஆயுதம் தரிச்சவங்க, லட்சக்கணக்கான ஆட்கள் வச்சு மோவாபியர் அந்த எல்லையில் நிற்கிறாங்க. இப்போ தண்ணி உள்ளே வந்து நிற்கிது. காலையில் பலி செலுத்துகிற வேலையில் ஏதோம் வழியாக எதிர்பார்க்காத எல்லையிலிருந்து, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து சொல்லுன்னு தண்ணி வருது. ஆடு ஒரு பங்கு குடிக்குது. ஆமே. காலையில் ஆடு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி கட்டு கொண்டு வர முடியாது. காலையிலேயே பலி சுத்தமாக வந்துச்சு, ஆடு குடிக்க தண்ணி ரெடியாக நிற்கிது. ஆமேன். இப்போ ஆடு என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள்லேருந்து, ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்லேருந்து சூரியனை சைடாக அப்படி ஷைன் பண்ண விடுறாரு. அது அந்த பக்கத்தில் நிற்கிற மோவாபியருக்கு எப்படி தெரியுதுன்னா, பிளட்டாக தெரியுது. கீழே வாசிங்க. சூப்பர். நல்ல தண்ணி, நல்ல காவிரி தண்ணி தான், நல்ல நதி தண்ணி தான் ஓடி வந்திருக்குது. இவனுக்கு ஆடு குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் சத்ரு ஓட்டுவதற்கு சூரியனை லைட்டாக அப்படி ஷைன் பண்ணி விட்டார். ஃபோக்கஸ் போடுறார் ஆண்டவர் ஃபோக்கஸ் போடுறாரு. ஃபோக்கஸை போட்டோடனே அந்த பக்கம் பார்த்தா தண்ணி எப்படி தெரியுது? சிவப்பான ரத்தம். ஐயோயோ, இவ்வளோ ரத்தம் போயிடுச்சா, நம்ம ஆக்களை காலி பண்ணிட்டானுங்களா அவனுன்ட்டு அவங்களுக்குள்ள குழம்பி அவனுங்க ஒருத்தர் வெட்டிட்டு துண்டைக்கான துணி காண ஓடியே போயிட்டாங்க. ஒரே கல்ல 2 மாங்காய். ஆட்டுக்கு தண்ணி, மாட்டுக்கு தண்ணி, அவனுங்க சத்துரும் ஓடிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல பாருன்னு சொன்னா, தேவனுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஐயோ ஐயோ எம்பவே முடியாது, மீண்டு வர முடியாது. ஐயோயோ, எதில் நம்ம நொந்து போய் இருக்கிறோமோ, எதில் காலியாக இருக்கிறோமோ, காலியான இடத்துல நீ கர்த்தரை விசுவாசித்து நம்பி கால் எடுத்து வச்சு நீ பழங்களை வெட்டி இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த வருஷம் நீ ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தண்ணி ஓடி வரும். ஆமென். பரிசுத்தாவின் தண்ணி ஓடி வரும். எதிர்பார்க்காத எல்லையிலிருந்து அபிஷேகத்தை வல்லமை கர்த்தர் அனுப்புவார். அந்த சூழ்நிலையை மாற்றுவார். அபிஷேகத்தினால் போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஐயோ, சில இடத்துல ஆஹா என்ன மகிமைன்னு சொல்லி நீ ஆச்சரியப்படுவ. அதே இடத்துல உன்னை கொள்ளையடித்தவர்கள், உன்னை நாசமாக்க வந்தவர்கள் ஐயோ சொல்லி அவர்கள் ஓடுவார்கள். ஐயோ, நீ முதல்ல இருந்த, இப்போ அவனுங்க ஐயோன்னு மாறுவான். இதுதான் டபுள் அடிச்சு. ஆமே. கத்தர் அடித்தா லாட்ரி அடித்த மாதிரி அடிக்கும். ஆமேன். அநேகருடைய வீடுகளில் பண கஷ்டத்தில் கஷ்டப்படுறீங்க.
கடன் தொல்லையில் இருக்கிறீங்க, நான் சொல்கிற கர்த்தர் ஒரு நதியை உங்கள் வீட்டில் கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். ஒரு ஆசீர்வாதமான நதியை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். ஆனால் காலையில் ஸ்தோத்திர பலியில் மட்டும் நீங்கள் உண்மையாக இருங்க. காலையில் பலி செலுத்துங்க. அதிகாலை பலியில் தான் நதி ஓடி வரும். நதி ஓடி வரும்போது உங்களுக்கும் தண்ணி எல்லாம் கிடைக்கும், உங்களுக்குரிய ஆசீர்வாதமாக கிடைக்கும். உங்களை யார் கொள்ளடிச்சார்களோ அவர்களையும் கர்த்தர் பயந்து ஓட பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு டபுள் மிராக்கிள், ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறார். ஆமென். ஒரு மிராக்கிள் கிடையாது, ஒரு மிராக்கிளில் 2 நடக்குது. ஒன்று இவங்களுக்கு தண்ணி கிடைச்சிச்சு, ஆடு மாடுக்கு. ஒன்று அவர்களுக்கு ஐயோன்னு ஓடுற அளவுக்கு தண்ணியை வச்சே விரட்டினார். ஆயுதங்கள் இல்லாமல், சத்தம் போடாமல், ஒன்றுமே செய்யாமல் சைலண்ட்டாக தண்ணியை வச்சு மேலே சூரியனை கொஞ்சம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி விட்டு அவன் ஐயோன்னு அடிச்சுட்டு ஓட வச்சுட்டாருன்னா, நம்முடைய தேவன் இந்த வருஷம் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை, எதிர்பார்க்காத காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம், 5வது பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். மணி 2 ஆயிடுச்சு இல்லையா, சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இது வந்து தீர்க்கதரிசிகள் புத்திரில் மனைவியாய் ஒரு ஸ்திரீ எலிசாவை வந்து பார்த்து என்ன சொல்றேன்னா, உமது அடியான் ஆகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கடன் கொடுத்தவன் இப்ப 2 குமாரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஒரு 2 புள்ளியை வித்துட்டு நான் வாங்கிக்கிறேன், கடன் கொடுக்க முடியல, உன் புடிச்சவன் கடன் நீ உன்னால் கொடுக்க முடியாது, ஒரு 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருன்றான் கடன்காரன். எப்படி இருக்கும் பாருங்க. புள்ளி கேட்குறாங்க, என் புருஷன் செத்து போயிட்டான், நம்ம ஆட்கள் அந்த இந்த காலத்தில் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்சூரன்ஸ் போடுறோம், நம்ம இறந்து போயிட்டோம், நான் இறந்து போயிட்டேன்னு கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, என் ஒய்ஃப் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இன்சூரன்ஸ் இல்லை கொடுத்துருவான். அன்றைக்கி எல்ஐசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால அவன் சொல்கிறான், ஐயோ நான் தீர்க்கதரிசி, என் புருஷன் பெரிய தீர்க்கதரிசி, நிறைய கடன் வாங்கிட்டான், இறந்துட்டான், இப்போ 2 பிள்ளைகளே, அதான் இன்சூரன்ஸ், பிள்ளைங்கன்னா இன்சூரன்ஸ், ஐயோ கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறது. அடிமையாக எலிசாவை நோக்கி வாசிங்க. அம்மா உங்கள் பிள்ளைய விற்க போறியா, கடன்காரர் குடிக்காத, என்ன செய்யணும் சொல்ற, அதை மட்டும் என்ன சொல்லு. என்னப்பா இருக்குது வீட்டில், என்னதான் வச்சிருக்க, வீட்டில் என்ன வச்சிருக்க. ஆமென், வீட்டில் என்ன இருக்குது வாசிங்க. ஒரு குடம் எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க, இருக்கிறத வச்சு கர்த்தர் கிரியை செய்வார். புதுசாக ஒன்று நீ தேடி போக வேண்டியதில்லை, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒன்றை வச்சே கர்த்தர் கிரியை செய்வார். தொற்காலுடைய ஊசியை வச்சு அவள் பெரிய காரியங்களை செய்தாள். ஊழியமும் செஞ்சா, வீட்டு ஜெபமும் நடத்தினா, பவுலால் ரட்சிக்கப்பட்டால் தொற்கால். ஆமென். சின்ன ஊசி வச்சு பெரிய காரியங்களை செய்தாள். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற காரியத்தை வச்சுட்டே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சின்ன ஞான கர்த்தர் நம்ம கொடுத்தா அது போதும், அதை வச்சு வேலை செய்வார். கொஞ்சம் பலன் கர்த்தர் கொடுத்தா அதை வச்சு கர்த்தர் கிரியை செய்வார். இல்லாத தேடி பிடிச்சதான் கர்த்தர் செய்வார் கிடையாது. என்ன இருக்குதோ, 5 ரூபா வச்சிருக்க, அதை வச்சு கர்த்தர் கிரியை செய்வார். வல்லவராக இருக்கார். 5 அப்பத்தை வச்சு கர்த்தர் வேலை செய்ய முடியும், 2 மீனை வச்சு கர்த்தர் வேலை செய்ய முடியும், இல்லாததை வச்சு கர்த்தர் வேலை செய்ய முடியும். இல்லையா? என்ன இருக்குது, ஒரு கூட என்ன இருக்குது, பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், பின்னாடி வீட்டில், பக்கத்து ரோட்டில், அந்த ரோட்டில், எல்லா வீட்லையும் போய் குடம் வாங்கிட்டு வா. என்ன வாங்கிட்டு வா? குடம்னா எல்லா வீட்லையும் இருக்கும். தண்ணி பஞ்சம் வந்துச்சுன்னா எல்லா குடமும் ரோட்டுக்கு வந்துடும்ல, எல்லா வீட்லையும் ஒரு 5 குடமாக வச்சுருப்பாங்க. எல்லா வீட்டில் குடமும் வாங்கிட்டு வா. அந்த குடத்தை வாங்கிட்டு கொண்டு வந்து அயல் வீட்டுக்கார குடத்தில் வாங்கிட்டு வந்து நீயும் உன் பிள்ளையும், ஆமேன், யாரு? அப்பா அம்மா பிள்ளைகள், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும், ஆமேன், உள்ள வச்சுக்கிட்டு என்ன இருக்குதோ வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆமேன்.
இல்லாதவர்களை இருக்கிற போய் வர வைக்கிற ஆண்டவர். கொஞ்சத்தை கர்த்தர் பெரிதாக்குறவர். கொண்டு வந்து வெய்யிட்டாரு. அந்த பாத்திரங்களை ஒரு குடம் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 10 ஸ்பூனு எல்லா குடத்துல ஊற்றிட்டே வா. 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா அந்த குடம் ஃபுல்லாகிடுச்சு. அடுத்த 4 ஸ்பூன் ஊற்றுனா அந்த குடம் ஃபுல்லாகிடுச்சு. எல்லாம் என்னது? வாட்டர் கிடையாது, எண்ணெய். எண்ணெய் வந்து மினரல் வாட்டர் ஒரு கேன் வேணால் 30 ரூபா. ஒரு கேன் எண்ணெய் 30 கொடுப்பானா? அந்த 20 லிட்டர் எண்ணெய் 2000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு வந்துடும். அப்போது குடமான இது எல்லாமே எண்ணெய். அப்போ அவன் சொல்கிறான், வாசிங்க. அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, வேறு பாத்திரம் இல்லை. எல்லா வீட்லேயும் கொண்டு வச்சு, வேறு பாத்திரம் இல்லை. 75 200 குடம் எண்ணெய் ஆயிடுச்சு. ஒரு குடம் எண்ணெய் தூக்கி ஊற்றினா 200 குடம் எண்ணெய் ஆயிடுச்சு. இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. வேறு பாத்திரம் இல்லை. வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்ன பிறகுதான் எண்ணெய் நின்று போச்சு. பாத்திரம் இருக்குதுன்னு சொன்னால் எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும். பாத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வராது. நான் சொல்கிறது மைண்டில் ஏற்றிங்க. பாத்திரம் இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எண்ணெய் ஸ்டாப் ஆகிடும். அதே போல் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமையான காரியங்கள் நமக்குள்ள செய்யணும்னா இன்னும் 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 எனக்கு இடம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் என்னுடைய வெறுமையை மாற்றும் உமாற முடியும், இன்னும் இடம் இருக்குது, இன்னும் நோக்குவேன், இன்னும் காத்திருப்பேன். ஹார்ட்டு இருதயமாகிய பாத்திரத்தை நீ விரிச்சுக்கிட்டே போகணும், வந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஹார்ட் எவ்வளோ தூரம் விரிக்கிறோமோ, எவ்வளோ ரப்பர் மாதிரி இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அத்தனை லிட்டர் ஸ்டோர் ஆகும். தேவனுடைய வல்லமை, கிருபை, அபிஷேகம் உனக்குள்ள வர 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 உனக்கும் உன் பிள்ளைகளுக்குள்ள வர 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 உன்னுடைய வீடுகள் ஆசீர்வாதத்தினால செழிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இன்னொரு பாத்திரம் இருக்குதா? உன்னை பார்த்து நாளைக்கு கேட்டால் சொல்லணும், இருக்குது. இன்னொரு 4 மணி ஜெபிக்க முடியுமா? எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஜெபிக்க முடியும். இன்னும் இருக்குது. இது போல் கர்த்தருக்கு நாம் இடத்தை கொடுக்க 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 முழு இடத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்க ஹார்ட் வெடிக்காது. கர்த்தர் கொடுக்குற ஹார்ட் வெடிக்காது. பெருசாகிட்டே போக 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 கர்த்தர் வீட்டை நன்மையினால் திருப்தியாக்குவா. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஹார்ட்டை, வீடுகளில், ஜெபத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஓப்பன் பண்ணி கொடுக்க 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 இழந்து போன ஆசீர்வாதங்கள், வெற்றிடங்கள், காலியான குடங்களை தான் உங்கள் வீடுகளில் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடலாமா?